வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் மாலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மதுவுக்கு அடிமைப்பட்டவர்களுக்கு புனர்வாழ்வளிக்க கிராமங்கள் தோறும் புனர்வாழ்வு நிலையங்கள். குடிவரவு குடியகழ்வின் போது கைவிரல் அடையாளங்களை பெறுவதற்கு விமான நிலையத்தில் விசேட ஏற்பாடு. தெஹிவலை மிருகக்காட்சி சாலையிலிருந்து மிருகங்களின் மண்டையோடுகள் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக மற்றொருவர் கைது. இந்தியாவினூடாக ஆஸ்திரேலியாவுக்கு இளைஞர்களை அழைத்துச் செல்லும் மோசடி தொடர்பாக இந்திய புலனாய்வு தரப்பினருக்கு தகவல். பிரான்ஸ் பாராளுமன்ற தேர்தல் ஆரம்பம். பிரான்ஸ் துருப்பினரை ஆப்கானிலிருந்து விரைவில் விலக்கிக் கொள்ளவும் திட்டம். ஆசிய கனிஷ்ட மெய்வல்லுநர் விளையாட்டு விழாவில் இலங்கைக்கு 2 தங்கப் பதக்கங்கள். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. மதுவுக்கு அடிமைப்பட்டவர்களுக்கு புனர்வாழ்வளிக்கும் வேலை திட்டங்கள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றன. புனர்வாழ்வு நிலையங்கள் எங்கும் ஏற்படுத்தப்படும். புகைத்தல் மற்றும் மதுபான பாவனைக்கு அடிமைப்பட்டுள்ளவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு புனர்வாழ்வளிக்கும் வேலை திட்டத்தை முன்னெடுக்க சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. சகல கிராமங்களிலும் புனர்வாழ்வு நிலையங்களை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கும் வேலை திட்டத்தை அடுத்த மாதம் முதல் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்தார். புலனறுவை வெளிக்காந்த அவம்பிட்டிய தமிழ் மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்ற வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மதுபானம், போதைப்பொருள், சிகரெட் போன்றவற்றுக்கு அடிமைப்பட்டுள்ளவர்கள் வெவ்வேறாக பிரிக்கப்பட்டு புனர்வாழ்வளிக்கப்படுவர். வெற்றிலையை பயன்படுத்துவோரை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். போதைப்பொருள் மற்றும் மதுபானங்களுக்கு அடிமைப்பட்டுள்ள பலர் பல்வேறு தொற்ற நோய்களுக்கு உட்பட்டு மரணத்தை தழுவியுள்ளனர். இவர்களில் கூடுதலானோர் 40 வயதிற்கும் 55 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் என சுகாதார அமைச்சு மேற்கொண்ட ஆய்விலிருந்து தெரியவந்துள்ளது. தொழில் வாய்ப்புகளுக்காக வெளிநாடு செல்வோர் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகை தருவோரின் கைவிரல் அடையாளங்களை பெறுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளுக்கு தொழில் வாய்ப்பு பெற்றுச் செல்வோர் மற்றும் இலங்கைக்கு வருகை தருவோரின் விரல் அடையாளங்களை பெற்றுக் கொள்ளும் வேலை திட்டத்தை அறிமுகப்படுத்த இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. தொழில்களில் ஈடுபடுகின்ற போர்வையில் ஒரு சிலர் மேற்கொள்ளும் மோசடிகளை தவிர்ப்பது இதன் நோக்கமாகும். ஒரு சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று உரிய ஒப்பந்த காலம் நிறைவடைவதற்கு முன்னர் மீண்டும் நாட்டுக்கு திரும்புவதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களூடாக நிதி மோசடிகளில் ஈடுபடுவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. இவ்வாறான சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கும் வகையில் விமான நிலையத்தில் விரல் அடையாளங்களை பெற்றுக் கொள்ளும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை வெளிநாடுகளுக்கு தொழில் வாய்ப்பு பெற்றுச் சென்று மீண்டும் நாட்டுக்கு திரும்புவரிடமிருந்து தொற்றா நோய்களை இனங்காண்பதற்காக விசேட பிரிவினை ஸ்தாபிக்க சுகாதார அமைச்சு திட்டமிட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இது ஸ்தாபிக்கப்பட உள்ளது. ஏற்கனவே தொற்றா நோய்களை இனம் காணும் விசேட பிரிவு விமான நிலையத்தில் நடத்தப்படுகின்றன. இதன் மூலம் வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு பெற்றுச் செல்வோரின் சுகாதார நிலைமைகளை விமான நிலையத்தில் பரிசோதனை செய்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. தெஹிவலை மிருகக்காட்சி சாலையில் இருந்த மிருகங்களின் மண்டையோடுகள் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக மற்றொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இங்கு பணிபுரிந்த கால்நடை மருத்துவர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். தெஹிவலை மிருகக்காட்சி சாலையில் இயற்கையாக உயிரிழந்த மிருகங்களின் 3 மண்டையோடுகள் நேற்று காணாமல் போயின. சிங்கம், புலி மற்றும் ஜகுவார் ஒன்றின் மண்டையோடுகளே இவ்வாறு காணாமல் போயுள்ளன. இவை குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த போதே காணாமல் போயின. சம்பவம் தொடர்பாக மிருக காட்சி சாலை ஊழியர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார். இன்றைய தினம் கைது செய்யப்பட்ட கால்நடை மருத்துவரிடமிருந்து மிருகங்களின் பற்களும் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். சந்தேக நபர் கல்கிசை நீதவான் முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட உள்ளதாக தெஹிவலை போலீசார் தெரிவித்தனர். நூதன சாலையில் பொருட்கள் திருடப்பட்டமை தொடர்பாக பல்வேறு சாட்சிகள் கிடைத்துள்ளன. இந்த சாட்சிகளின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் அடுத்த சில நாட்களுக்குள் கைது செய்யப்படுவார்கள் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். தேசிய நூதன சாலையிலிருந்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் சில பொருட்கள் காணாமல் போயின. இது தொடர்பான தகவல்களும் சாட்சியங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பான ஏனைய சாட்சிகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை மிக குறுகிய காலத்தில் கைது செய்வதற்கும் திருடப்பட்ட நூதன பொருட்களை மீட்பதற்கும் முடியும் என எதிர்பார்க்கிறேன். இந்தியாவினூடாக ஆஸ்திரேலியாவுக்கு இளைஞர்களை அழைத்து செல்லும் மோசடி தொடர்பாக இந்திய புலனாய்வு தரப்பினருக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. இதே நேரம் இளைஞர்களை ஏற்றிச் சென்ற மற்றும் ஒரு படகு ஆஸ்திரேலியாவில் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு 8 மணி செய்திகளில் எதிர்பாருங்கள். சபரகமுவ மாகாண தமிழ் பேசும் மக்களின் கல்வி நிலையை மேம்படுத்துவதற்கு மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹேரத் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை பாராட்டி அப்பிரதேச மக்கள் பாராட்டு வைபவங்களை ஏற்பாடு செய்திருந்தனர்.
யட்டியாந்தோட்டை கராகோட முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் முதலமைச்சரை பாராட்டி கௌரவிக்கும் விழா ஒன்று இடம்பெற்றது. கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்னர் சப்ரகமுவ மாகாண முதலமைச்சராக பதவியேற்றதன் பின்னர் தமிழ் மொழி மூல முஸ்லிம் பாடசாலைகளின் கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்கு முதலமைச்சர் பாரிய பணியாற்றியுள்ளார். மாவனல்லை, கேகாலை, ரம்புகனை, வரக்காபொல, துல்கிரிய, கொட்டியாகும்புர, யட்டியாந்தோட்டை, எகலியகொட, குருவிட்ட, ரத்னபுரி, காகவத்த, ரக்குவானே ஆகிய பிரதேசங்களில் உள்ள முஸ்லிம் பாடசாலைகளுக்கு தேவையான பௌதிக வளங்களையும் மனித வளங்களையும் முதலமைச்சர் பெற்றுக் கொடுத்துள்ளார். இதனையிட்டு கராகோட முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் முதலமைச்சரை பாராட்டி கௌரவிக்கும் விழா ஒன்று இடம்பெற்றது. நாட்டின் பல பாகங்களிலும் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. போலீஸ் மா அதிபர் NK இலங்கக்கோனின் பணிப்புரைக்கமைய கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ஜகத் அபேஸ்ரீ குணவர்தனவின் வழிகாட்டலில் போலீஸ் பொதுமக்கள் நடமாடும் சேவை ஒன்று இடம்பெற்றது. பெரிய உப்போடே புனித திரேசா மகளிர் வித்தியாலயத்தில் நடமாடும் சேவை இடம்பெற்றது. விவாகப்பதிவு, அடையாள அட்டை, பொது சுகாதாரம், சிறுவர் பெண்கள் பாதுகாப்பு, வீதி போக்குவரத்து ஆகிய துறைகளூடாக பல்வேறு சேவைகள் வழங்கப்பட்டன. 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் வெளியான பட்டதாரிகளுக்கும் நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன. ஜனாதிபதியுடனும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுடனும் ஸ்ரீலங்கா சுதந்திர பட்டதாரிகள் சங்கம் நடத்திய பேச்சுவார்த்தையின் பயனாக இந்நியமனங்கள் வழங்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர பட்டதாரிகள் சங்க தேசிய செயலாளர் மனுல பெரேரா தெரிவித்துள்ளார். சுனாமியினால் பாதிக்கப்பட்ட கிண்ணியா டிபி ஜாயா வித்தியாலயம் இடமாற்றம் செய்யப்பட்டு புதிய இடத்தில் நிர்மாணிக்கப்பட உள்ளது. இக்கட்டடத்துக்கான அடிக்கல் அண்மையில் நாட்டப்பட்டது. கிழக்கு மாகாண சபை தவிசாளர் HMM ஃபாயிஸ் இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கட்டடத்துக்கென கல்வி அமைச்சு 50 லட்சம் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. ஜப்பான் நிதியுதவியின் மூலம் 1 கோடி ரூபாய் இதற்கென செலவிடப்படும். குருநாகல் ஹதிரவலான முஸ்லிம் வித்தியாலயத்திற்கான கலாசார நிலையம் மற்றும் நூலகத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. இதற்கென 13 லட்சம் ரூபாய் செலவிடப்படும். வடமேல் மாகாண சபை உறுப்பினர் ரிது ஜவஹர் சா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு அடிக்கலை நாட்டி வைத்தார். மட்டக்களப்பு சந்தனமண்ட ஆறு காட்டு பிரதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக வெட்டி அனுமதி பத்திரமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட பெரும் எண்ணிக்கையிலான தேக்கு மரக்குற்றிகள் மற்றும் சட்டவிரோத அகழ்ந்தெடுக்கப்பட்ட மணலை ஏறாவூர் போலீசார் இன்று அதிகாலை கைப்பற்றியுள்ளனர். இச்சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்திய மாட்டு வண்டிகள் மற்றும் உழவு இயந்திரத்தையும் போலீசார் தடுத்து வைத்துள்ளனர். இது தொடர்பாக 3 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இம்மரக்குற்றிகள் அரச காடுகளிலிருந்து வெட்டப்பட்டு பற்றைக்காடுகளுக்குள் மறைத்து களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தன. இரவு வேளையில் மாட்டு வண்டிகளில் ஏற்றிச் செல்ல முற்பட்ட போது போலீசாரின் வலையில் சிக்கியுள்ளது. நீண்ட நாட்களாக இம்மரக்கடத்தல் இடம்பெற்றிருக்கலாம் என ஏறாவூர் போலீசார் தெரிவிக்கின்றனர். பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவல்களுக்கு அமைய போதை வஸ்து தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி அமரசிங்க தலைமையிலான குழு இம்முற்றுகையை மேற்கொண்டுள்ளது. யாழ் அன்னை ஸ்ரீ வீரமாகாளி அம்மன் ஆலய உற்சவம் இடம்பெற்றது. யாழ் வண்ணை மாநகரின் நல்லியம்பதியில் வீற்றிருந்து வேண்டுவோர்க்கு வேண்டுவனவற்றையெல்லாம் அருளுகின்ற அன்னை ஸ்ரீ வீரமாகாளி அம்மன் ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் கொடியேற்ற திருவிழா ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ சிவ கமல்ராஜ் குருக்கள் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விநாயகர் வழிபாடு, அனுக்ய கிரியைகள், கிரக சாந்தி உட்பட பல பூஜைகள் இடம்பெற்று வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து அம்மன், பிள்ளையார், முருகன், வள்ளி தெய்வானை ஆகிய தெய்வங்கள் கொடி மரத்தினை அடைந்து கொடி மரத்திற்குரிய பூஜைகள் இடம்பெற்றன. இதில் பால், தயிர், திருநீறு என்பனவற்றினால் அபிஷேகம் செய்து பெருமான் உள்வீதி வந்து சிங்க வாகனத்தில் அம்மனும், மயில் வாகனத்தில் முருகன் சமேதராகவும், எலி வாகனத்தில் பிள்ளையாரும் காட்சியளித்தனர். இதில் விநாயக பெருமான் தீர்த்தம், வசந்தோற்சவம், பாம்பு வாகனம், முருகன் தீர்த்தம், திருமஞ்சம், புஷ்பரதம், வேட்டை திருவிழா, கைலாய வாகனம், சப்பர திருவிழா ஆகியன நடைபெறும். இத்திருவிழா 25 நாட்களுக்கு இடம்பெறும். அடுத்து வெளிநாட்டுச் செய்திகள். பிரான்ஸ் பாராளுமன்ற தேர்தல் ஆரம்பமாகியுள்ளது. இதே நேரம் ஆப்கானிஸ்தானிலிருந்து பிரான்ஸ் துருப்பினரை விலக்கிக் கொள்ளப் போவதாக பிரான்ஸ் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதி பிரான்சுவா ஹாலண்ட் முன்னாள் ஜனாதிபதி நிக்கலஸ் சார்கோசியை தோல்வியடை செய்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் பிரான்சில் நடைபெறும் முதலாவது பொதுத் தேர்தல் இதுவாகும். தேர்தலில் இடதுசாரி கட்சிகளுக்கு கீழ் சபையில் சாதக நிலை காணப்படும் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் பாராளுமன்றத்தில் 577 தொகுதிகளில் கூடுதலான ஆசனங்களை தான் கைப்பற்றப் போவதாக பிரான்ஸ் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
இரண்டாம் சுற்று வாக்கெடுப்பு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். இதே நேரம் அடுத்த மாதம் முதல் ஆப்கானிஸ்தானில் உள்ள துருப்பினரை விலக்கிக் கொள்ளும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என பிரான்ஸ் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் நேட்டோ படையின் வாகன தொடரணி மீது நேற்று மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலில் 4 பிரான்ஸ் படையினர் கொல்லப்பட்டதுடன் மேலும் 5 பேர் காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து பிரான்ஸ் படையினரை விலக்கிக் கொள்ளும் பணிகளை துரிதமாக்க பிரான்ஸ் தீர்மானித்துள்ளது. அடுத்து விளையாட்டுச் செய்திகள். 15வது ஆசிய கனிஷ்ட மெய்வல்லுநர் போட்டித் தொடரில் 2 தங்கப் பதக்கங்களை இலங்கை இன்று சுவீகரித்துக் கொண்டது. மகளிர் பிரிவில் 400 மீட்டர் ஓட்டப் போட்டியிலும் ஆண்களுக்கான 400 மீட்டர் ஓட்டப் போட்டியிலும் இலங்கை வீரர்கள் தங்கப் பதக்கத்தை வென்றெடுத்தனர். இன்றைய போட்டிகள் தொடர்பான மேலதிக தகவல்களை அங்கிருக்கும் எமது பிரதிநிதி இர்ஃபான் முகமது வழங்குகிறார். 15வது ஆசிய கனிஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகள் இப்பொழுது சுகதாச விளையாட்டரங்கில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இன்றைய தினத்தினை பொறுத்தவரையில் இலங்கை பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு தினமாகவும் அதே நேரம் இன்றும் நினைவு கூறத்தக்க ஒரு தினமாகவும் அமைந்திருக்கின்றது. அதற்கு காரணம் இன்றைய தினத்தில் இடம்பெற்ற 400 மீட்டர் ஆண் பெண் 2 போட்டிகளிலும் இலங்கை வீர வீராங்கனைகள் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தினை இலங்கைக்கு சுவீகரித்துக் கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக இது 2 வருடங்களுக்கு பிறகு பெற்றுக் கொண்ட தங்கப்பதக்கங்களாக அமைகின்றது. இதற்கு முன்பு 1994 இடம்பெற்ற ஆசிய கனிஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகளிலும் தமயந்தி தர்ஷா 100 மீட்டர் ஓட்ட போட்டியிலும் நேரம் சுசுந்திகா ஜெயசிங்க 200 மீட்டர் ஓட்ட போட்டியிலும் இலங்கைக்கு தங்கப்பதக்கத்தினை வெற்றிக் கொண்டு இருந்தமையே சாதனையாக அமைந்திருந்தது. இதன் அடிப்படையில் இன்றைய தினம் இடம்பெற்ற 400 மீட்டர் பெண்களுக்கான ஓட்ட போட்டியின் பொழுது சிவந்தி ரத்நாயக்க 55.91 செகண்ட்களில் தனது வெற்றி நேரத்தை பதிவு செய்து இன்றைய தினத்தில் இலங்கையின் கீர்த்தியை உலகெங்கும் பரப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தார். குறிப்பாக 400 மீட்டர் பெண்களுக்கான ஓட்ட போட்டியில் சிவந்தி ரத்நாயக்க வெற்றி பெற்றிருந்த அதே சந்தர்ப்பத்தில் 400 மீட்டர் ஆண்களுக்கான ஓட்ட போட்டியின் பொழுது துலாஜ் மதுசங்கர் 47.36 செகண்ட்களில் இலகுவான முறையில் இந்த வெற்றியினை பெற்றிருந்தார். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இலங்கை இப்பொழுது புள்ளி பட்டியலில் 2 தங்கப்பதக்கங்களை தன்னகத்தை கொண்டிருக்கின்றது. இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இன்றிரவு 8 மணிக்கு வசந்தம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். வணக்கம்.